பாருங்க நம்ம சண்டே இன்னைக்கு அதில் வந்து நம்ம காய்கறி எல்லாம் முட்டை அப்புறம் சிக்கன் எல்லாம் எடுத்து வந்துட்டோம். சிக்கன் வந்து நான் வந்து பவுலில் கொட்டி வைக்கிறேன். என்ன பிரியாணியா? பிரியாணி சேர்த்து ஓ முட்டை வாங்கிட்டு வந்தேன். பால் கொதிக்குது. பால் இன்னைக்கு எதாவது முட்டை வந்துச்சா? இன்னைக்கெல்லாம் உடையில பாதுகாப்பாக கொண்டு வந்தாச்சு. தேவ் ஏன் உடஞ்சிட்டே இருக்கு என்னென்ன தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. பாதுகாப்பாக நினச்சப்ப உடஞ்சிருக்குது. ஏன் அவங்களே உடச்சி கொடுக்குறாங்களா ஒரு வேலை? ரொம்ப நல்லது வழக்கம் போல ஒன்று உடஞ்சிருக்கு. அன்னைக்கு அது முட்டை இது செஞ்சோம். இதை வச்சு என்ன ஆம்பளை தான் போட முடிய மாட்டேங்குது. எத்தனை? 2 ஆன் பண்ண. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து என்ன பண்ண பார்த்துக்கிறோன்னா வந்து நான் மார்க்கெட் போனோம். மார்க்கெட் போய் 4 காய் வாங்கிட்டு அப்புறம் சிக்கன் 1/2 கிலோ எடுத்துகிட்டு அப்புறம் முட்டை அப்புறம் எல்லாமே வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து மத்தியானத்துக்கு தான் வந்து சாப்பாடு செய்ய போகிறோம். இப்போ பிரியாணி அப்புறம் சிக்கன் கிரேவியா வேணும்? சிக்கன் கிரேவியா? சிக்கன் கிரேவி இன்னைக்கு அது 2 செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து காலையில் உப்புமா செஞ்சு சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு வந்து நம்ம பிரியாணி செய்ய ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் எடுத்து வச்சு நான் வந்து இஞ்சி பூண்டுலாம் உரிக்க போகிறேன். பசங்க 2 பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து நம்ம பிரியாணி செஞ்சு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு நம்ம எப்படி ஒரு கிளம்புறதுக்கு ஒரு 4-5 மணி ஆயிரும். போயிட்டு நம்ம போய் ட்ரெஸ்ஸு டாப் தான் எடுக்க போகிறோம். பாப்பாவுக்கு எனக்கு எடுக்க போகிறோம். பேண்ட்லாம் வீட்டில் இருக்குது. அந்த டாப் மட்டும் எடுத்துகிட்டு வரலான்ட்டு ஆடி நோம்பி வந்து அடுத்த வாரம் அந்தாண்ட வாரம் வந்து நோம்பி. இங்கே எல்லாம் நோம்பி செம்ம சூப்பராக இருக்கும். இங்கே நோம்பியெல்லாம் செம்ம கூட்டம் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கே இதாக இருக்கும். எங்கள் பாப்பாலாம் சாமின்னா அப்படியே வேடிக்கை நைட்டு 12 மணியாக இருந்துச்சு ஓடி போயிடுவா. சாமி வந்துச்சுன்னா அவ்வளோ பக்தி எங்கள் பாப்பாவுக்கு. நல்லாயிருக்கு நோம்பி. சாமி நோம்பி விளையாட்டு அப்புறம் வண்டி வேடிக்கைலாம் வரும். அதெல்லாம் நிறைய பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை வச்சுட்ருக்குறோம். அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம புதினா கருவேப்பிலை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. வெங்காயம் வச்சாச்சு, தக்காளி இதெல்லாம் வச்சாச்சு, இஞ்சி பூண்டு வச்சாச்சு. இப்போ நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கழுவிட்டு போய் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கள் கட் பண்ணி வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம். கழுவி வச்சாச்சு, குக்கர் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பிரியாணி தாளிக்க போகிறோம். வாங்க போகிறோம். பட்டை லவங்கம் அப்புறம் ஏலக்காய் இந்த இது பிரியாணி இலை எல்லாம் போட்டுக்கலாம். ஆட்டாத போ புதினா நம்ம போட்டோம். நீ கம்மா இருக்குது போதான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா மஞ்சள் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். வந்து பிரியாணிக்கு வந்துட்டுருக்கு. அந்த சைடு வந்து கிரேவிக்கு அம்மா ரெடி பண்ணிட்டுருக்காங்க. கடுகு எனக்கா முள்ள எப்படி சொல்லுது? கடுகு டப்ப டப்பன்னு வந்து போகும். இன்னொரு கரண்டி எடுத்து கொடுத்தாரு எனக்கு. இன்னொரு கரண்டி புரியுமா?
பாய் ஃப்ரெண்ட்ஸ். காட்டாவில் என்ன சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நானும் சமைக்க போகிறேன். காய்ச்சி தான் என் வேலை. ஆமாம் சரி. என்ன பண்ணணும்? கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா. ட்ரை பண்ணுவோமா? இதெல்லாம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேண்டியதான். ஏன் கறி மசாலா வாங்காமல் வந்து கறி மசாலா போட்டுக்கலாம். இதான் கறி மசாலையா? கறி மசாலா இல்லைன்னா கொஞ்சம் தான் இருக்குது, வாங்கவே இல்லை. ஏன்னா வீட்டில் இருக்கிற ஞாபகத்தில் வந்துட்டேன். அதான் வலிச்சு போட்டுறியா? அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டல. இது மிளகு கொஞ்சம் போட்டு செக் பண்ணிக்கலாம். பக்கத்தில் தானே கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாமா? இன்னும் அங்கே போனோன்னு கேட்கலாம். பக்கத்தில் தான். என்னக்கா பண்ணுற? தெரியல. ஒரு மணி நேரமாக அதே கழுவிட்டு இருக்கு. சரி. பக்கம் வந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் வந்து மிளகு சிக்கன் வீட்டில் கொஞ்சம் பெப்பர் போட்டுப்போம். கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் வட்டி இது கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இதுக்கு வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து தண்ணி வச்சுக்குவோம். அரிசி கொட்டிக்கலாம். இது ஒரு சூடு வச்சு எனக்கு கொஞ்சம் மேலே தூக்கிக்கோங்க. அந்த பக்கம் வந்துருச்சு. லைட்டாக மட்டும் வந்துச்சுன்னா இறக்கிடலாம். அதை நம்ம வந்து மூடி வைக்க போகிறோம். அப்புறம் வந்து அந்த காலையில் நம்ம முட்டை உடஞ்சது இல்லை, அதை வந்து எடுத்து வச்சுருக்கோம். எங்கே அந்த முட்டையை காணும்? இந்தா இங்கே கைட்டு இருக்கா? இதை வச்சு நம்ம ஆம்லேட்டாக போட்டோம். நாங்கள் ஒன் டைம் மாற்றி காமிக்கிறோம். நாங்கள் தான் மாஸ்டர். ஆம்லேட் பண்ணலான்னு இருந்தோம். செஞ்சதுனால கொத்து மாதிரி அதை போட்டோம். ஆம்லேட் கொத்து பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இந்த சைடு வந்து இன்னைக்கு தான் எங்கள் பாப்பா வந்து வீடியோக்கு வந்திருக்கிறான். அதனால எந்திர வேலை இருந்துச்சு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறான். இந்த சைடு வந்து ஸ்டீம் மட்டும் கம்மியாகணும். இங்கே வந்து சிக்கன் வந்து வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இங்கே தயிர் பச்சடி. அது வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீ தான் சாப்பிட்ருக்கியா? அதுன்னு எப்படி இருக்குன்னு சொல்லு.